மகாநதி சீரியல் நாளைக்கான ப்ரோமோல விஜயும் காவேரியும் மகாநதி சீரியல் நாளைக்கான ப்ரோமோல காவேரி சாப்பிடாதனால விஜய் காவேரி சாப்பிட வைக்கிறதுக்காண்டி கூட்டு கிளம்புறாங்க. கரெக்டா ராகினி வெண்ணிலாவும் ஆட்டோல வந்து இறங்குறாங்க. என்னுடைய புருஷன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி காவேரி வந்து விஜய் கையை இறுக்கமா பிடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வெண்ணிலா கடுப்பாயிடுறாங்க. வேமா வெண்ணிலா காவேரி விஜய் கிட்ட வந்துட்டு ஏய் கையை விடுறி, என்னுடைய விஜய் டி, கையை எடுறி, அதான் உனக்கும் விஜய்க்கும் கான்ட்ராக்ட் மேரேஜ் முடிஞ்சிருச்சுல, நீ எப்படி என்னுடைய விஜய் சொந்தம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை தள்ளி விடுறாங்க. உடனே விஜய்க்கு செம கோவம் வந்துருது. இங்க பாரு வெண்ணிலா, நான் மறுபடியும் சொல்றேன், காவேரி தான் என் பொண்டாட்டி, அவ மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அப்பனா நான் யாரு விஜய் உனக்கு, நான் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லையா விஜய் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா அழுகுறாங்க. அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்ல விஜய் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க. உடனே விஜய், அது உன் மேல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நஞ்சம் கரிசனம் இருந்துச்சு, ஆனா நீ என்னைக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்தியோ அப்ப வந்து உன் மேல இருந்த கரிசனம்லாம் எனக்கு போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அப்பனா உனக்கு நான் தப்பானவளா தெரியுறேன், அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு விஜய் உயிரோட இருக்கணும், நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற போலீஸ் கிட்ட இருந்து துப்பாக்கியை பிடுங்கி வெண்ணிலா சாக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஏய் எதுக்கு வெண்ணிலா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சத்தம் போடுறாங்க. நீதான் என் வாழ்க்கையில இல்லைன்னு ஆயிடுச்சுல, ஒண்ணு நான் உயிரோட இருக்கணும், இல்லைன்னா இவளும் உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து சுடுறதுக்காக முயற்சி பண்றாங்க. உடனே விஜய் வேண்டாம் வெண்ணிலா, ஏதாவது தப்பா பண்ணாத அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து சத்தம் போடுறாங்க. இல்ல இவளுக்காக தானே நீ என்ன வேண்டான்னு சொல்ற, அப்படி இருக்கும்போது இவன் உயிரோடவே இருக்கக்கூடாது, அவன் செத்து போனா நீ என்ன ஏத்துக்குவல அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க. இந்த நேரத்துல போலீஸ் வந்துட்டு என்னமா இங்க நடக்குது, என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கம்மா அப்படி சொல்லிட்டு இது பண்றாங்க. யாரும் பக்கத்துல வராதீங்க, வந்தா நான் சுட்டு வருவேன் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா வந்து எல்லாத்தையும் மிரட்டுறாங்க. இது நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு பசுபதி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ராகினியும் சேர்ந்து. இந்த பக்கம் வெண்ணிலா மாமா வேண்டாமா, ஏதாவது தப்பா எதுவும் பண்ணிடாதமா, வேண்டாமா, துப்பாக்கிய கீழே போடுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாத்தா, நீ பண்றதெல்லாம் சரியில்லமா, நீ சேர்ந்த கேங்கே உன்னை வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ ஏன் எல்லாமே பண்ணல, உன்னை வந்து இவ்வளவு பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க வச்சிருக்காங்க, அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கமா, உடனே அந்த கண்ணை கீழே போடுமா, காவிரி ரொம்ப நல்ல பொண்ணுமா, அவளை எதுவும் பண்ணிடாத அப்படி சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பார் வெண்ணிலா, காவிரி எதுவும் பண்ணிடாத, காவிரி எதுவும் பண்ணன்னு வச்சுக்கோ நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. ஏன்னா காவிரி இல்லாம என்னோட வாழ்க்கையை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாதுங்கிறாங்க. அதை கேட்டுட்டு வெண்ணிலா, அப்பனா நான் இல்லாம உன்னால வாழ முடிஞ்சல விஜய், இப்ப இந்த காவிரி இல்லாம உன்னால வாழ முடியாதான், அப்படி மாத்தி வச்சிருக்கா, எல்லா உண்மையும் என் வாயில சொல்லி இப்ப உன்னை வெளியில கொண்டு வந்தது மட்டும் இல்லாம என்கிட்ட இருந்து நிரந்தரமா உன்னை பிரிக்க பாக்குறா, எல்லாத்துக்கும் காரணம் யாரு, இவதான் விஜய், இவ உயிரோட இருக்க கூடாது அப்படி சொல்லி சொல்றாங்க. இங்க பாரு வெண்ணிலா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம், இப்ப காவிரி வயதுல என் குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. என்ன விஜய் சொல்ற அப்படின்னு சொல்லி வெண்ணிலா அழுகுறாங்க. ஆமா, அவளை நான் லவ் பண்ணி சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம், அதுக்காக சாட்சியாதான் அவ வயிற்றுல குழந்தை வளருது, அது உனக்கு தெரியாதுல, அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இதை கேட்டு வெண்ணிலா, என்ன விஜய், இதனாலதான் என்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னியா, காவேரியோட சேர்ந்து வாழ்ந்து அவ வயிற்றுல குழந்தை வேற வளருது, அப்படி இருக்கும்போது காவேரிக்கு என்னால எப்படி வெண்ணிலா துரோகம் பண்ண முடியும், நீ என்ன சொல்ற, நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு சொல்றல, நான் உன்னை எவ்வளவு தூரம் லவ் பண்ணேன்னு தெரியுமா, அதனால உன்னை எல்லா இடத்துல நான் தேடி பார்த்தேன், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தேன், அதை பார்க்க முடியாம தான் காவேரியே உன்னை கூப்பிட்டு வந்தா, அப்படி இருக்கும்போது எந்த பொண்ணாவது வேலைக்கு போவேன்னு சொல்லுவாளா, அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்த பிறகு காவேரி வந்து நினைச்சிருந்தா என்ன மிரட்டி இருக்கலாம், என்னுடைய குழந்தைக்கு ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா வந்து காவேரி இது எதுவுமே சொல்லல, மீடியா முன்னாடி கூட சொல்லக்கூடாது, அந்த கரிசனத்தினால வந்து நான் வந்து உங்க கூட சேரக்கூடாது, உங்களோட மனசு ஃபுல்லா நான் இருக்கணும், அப்படி இருந்தா மட்டும்தான் நான் உங்க கூட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்லியிருந்தான், அப்படிப்பட்ட பொண்ணை நான் எப்படி வெண்ணிலா விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா வெண்ணிலா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதுதான், விஜய்க்கு நீ தான் முக்கியம்னு அவர் வந்து சொன்னார்னா கண்டிப்பா நான் அவரை விட்டு விலகி இருப்பேன், அது சத்தியமான உண்மை, ஆனா அவர் நான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாரு பாத்தியா, அதனாலதான் வந்து அவரோட நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. விஜய், இந்த பாரு, ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கிறத அவ ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொல்லணும்னு நினைப்பா, ஆனா காவேரி என்கிட்ட கூட சொல்லாம அதை மறைச்சிட்டா, ஏன் தெரியுமா, வெண்ணிலாவா காவேரியான்னு அவங்க முடிவு பண்ணும்போது அந்த குழந்தை இடையில வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினாலதான், அப்படி யாராவது பண்ணுவாங்களா, எந்த பொண்ணாவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே இதெல்லாம் கேட்டு வெண்ணிலா மனசு மாறி துப்பாக்கியை கீழே போட்டுடுறாங்க. உடனே தாத்தா, என்ன காவேரி கன்சீவா இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஒரு பக்கம் சித்தியும் ஷாக் ஆகுறாங்க. எல்லாருமே ராகினி எல்லாத்துக்குமே ஷாக்கா இருக்குது. இதை பார்த்துட்டு வெண்ணிலா, காவேரி என்ன மன்னிச்சிடுங்க காவேரி, நீங்க இவ்வளவு தூரம் நல்லவங்களா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இவங்க எல்லாருடைய பேச்சு கேட்டும் நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, இனிமேல நான் உங்க வாழ்க்கையில எந்த தலையீடும் பண்ண மாட்டேன், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும், விஜய் உங்களுக்காக தான் இருந்திருக்காங்க, அதனாலதான் நான் விஜயோட வாழ்க்கையை விட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க. உடனே காவேரி, நீங்க இப்படி மனசு மாறணும்னு சொல்லிதான் நானு விஜய் கிட்ட சொல்லியிருந்தேன், இதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி சொல்றாங்க. உடனே வெண்ணிலா, மாமா
சரிம்மா நம்ம நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராகினி, வெண்ணிலா நீங்க என்ன இவங்க சொல்றதெல்லாம் இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இப்பதான் நான் சரியா பேசுறேன். இதனால வரைக்கும் உங்க கண்ட்ரோல்ல நான் இருந்தேன். இப்பதான் நான் என் கண்ட்ரோல்ல இருந்து நான் பேசுறேன். விஜய் பத்தி எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். விஜய் வந்து எந்த தப்புமே பண்ண மாட்டாரு. அப்படி இருக்கும்போது நான் அவர் மேல வீணா பழி போட்டு அவரை உள்ள வச்சதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. ஆனா உங்க பேச்செல்லாம் கேட்டுதான் நானு என்ன கல்யாணம் பண்ணிக்குவாரு, அந்த காவேரி கெட்டவா அப்படின்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க. இனிமேலும் இந்த தப்ப பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இதை கேட்டு பசுபதி ராகினியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. விஜய் மறக்கிறது கொஞ்சம் முடியாத காரியம் தான். என்னாலவே விஜய் கூட பழகி அவரை மறக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்களை பத்தி என்னால புரிஞ்சுக்க முடியுது வெண்ணிலா. ஆனா வந்து நீங்க மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். அதுக்கு நாங்க உங்களுக்கு உதவியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய், ஆமா காவேரி சொன்ன மாதிரி நீ வந்து எல்லாத்தையும் மறக்கணும் வெண்ணிலா, மறந்துட்டு புது லைஃப் ஆரம்பிக்கணும். அதுக்கு என்ன வேணும்னாலும் நாங்க உதவி பண்றதுக்கு தயாரா இருக்கோம். பினான்சியலாலும் சரி, என்ன உதவினாலும் எங்க கிட்ட கேளுங்க அப்படி சொல்லி சொல்றாங்க. உடனே வெண்ணிலா, மாமா நன்றி தம்பி, நாங்க உங்களை இவ்வளவு அவமானப்படுத்தியும் நீங்க எங்க கிட்ட எவ்வளவு அன்பா பேசுறீங்க. உங்களை புரிஞ்சுக்காம நாங்க பண்ணதெல்லாம் தப்புதான். எல்லாம் இந்த வெண்ணிலாவுக்காக தான் நான் பண்ணேன். வெண்ணிலா மனநிலை பாதிக்க கூடாது, மறுபடியும் அந்த நிலைமைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிதான் நான் பண்ணேன். என்ன மன்னிச்சிடுங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமாவும் சொல்றாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் எல்லாத்தையும் ஏத்துக்கிறாங்க. உடனே வெண்ணிலா கிட்ட விஜய் சொல்றாங்க, உனக்கு நல்ல பையனா நானே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அது வரைக்கும் நீ எங்க வீட்லயே கூட இரு வெண்ணிலா, எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட சொல்ல விஜய், இங்க இருந்தா உன்னோட ஞாபகம் எனக்கு அதிகமா வரலாம், உன்னை மறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. நான் எங்க மாமா ஊருக்கே போறேன். அங்கேயே இருந்தாதான் என்னால கொஞ்ச நாள் உன்னை மறக்க முடியும். முடியுமான்னு தெரியல, முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க. உடனே விஜய், சரி நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிட்டு, காவேரி எதுவுமே சாப்பிடாம இருக்கிறா, இவ்வளவு நேரம் இருந்ததுனால அவளுக்கு பசிக்கத்தான், அதனால நானு இந்த நேரத்துல சாப்பிடாம இருக்கக்கூடாது, நான் சாப்பாடு அவளுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே வெண்ணிலா சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே விஜயும் காவேரி கிளம்புறாங்க. தாத்தாவும் சரிம்மா நீ உடம்ப பாத்துக்கோ, இதை நினைச்சு வருத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு தாத்தாவும் கிளம்பி போறாங்க சித்தியை கூப்பிட்டுட்டு. விஜய் காவேரியும் ஜாலியா ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்காந்து சாப்பிடுறாங்க. காவேரி, இனிமேலும் இங்க பாரு ஏதோ நினைச்சு வருத்தப்பட்டுட்டு சாப்பிடாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லங்க எனக்கு பசியே தெரியல, ஏன்னா எனக்கு ஃபுல்லா நீங்க உள்ள இருக்கீங்களா, அதை வெளியில எடுக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் இருந்துச்சு தவிர பசிக்கெல்லாம் செய்யவே இல்லைங்க அப்படி சொல்றாங்க. நீ இப்படிதான் சொல்லுவ, ஆனா என் குழந்தை என்ன செய்யும், பசிக்கும், கேட்கும்ல அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அப்பனா உங்க குழந்தைக்காக தான் நான் சாப்பிடலன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்ல காவேரி, உனக்காகவும் தான் சொல்றேன், நீ 2 பேரும் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி விஜய் காவேரிக்கு ஊட்டி விடுறாங்க. இப்ப எவ்வளவு எனக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, வெண்ணிலா இப்படி மனசு மாறுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விஜய். ஆமா எல்லாமே உன்னாலதான் காவேரி, நீ இருக்கிறதுனால நீ பேசுறதுனாலதான் எல்லாமே நடந்துச்சு, அதனாலதான் வெண்ணிலா மனசு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, அப்புறம் நான் உங்க கூட வரணும்ல நம்ம வீட்டுக்கு, அதுக்கு நீங்க எப்படியாவது அம்மா கிட்ட பேசணும், நானும் பேசுறேன், அம்மா கிட்ட பேசி எப்படியாவது நான் உங்க கூட வரணுங்க, இனிமேலும் நான் உங்களை விட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சரி காவேரி, அதுதான் நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், இனிமேலும் உன்னை தனியாவே விட மாட்டேன், ஆனா உங்க கூட பக்கத்துல இருந்துட்டு உன்னை கேர் பண்ண வேண்டியது இருக்கு, நான் பக்கத்துல இருந்தாதான் நீ ஒழுங்கா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உன்னை காவேரி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்கு சொல்லிட்டேன், நாளைக்கு பார்க்கலாம்.